எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க ஜெயா. இன்னைக்கு வந்து இன்னொரு தமிழ் வீடியோ. இன்னைக்கு நான் பேசிக் மேக்கப் ப்ரஷஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் வந்து பேசிக் மேக்கப் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேசிக் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபவுண்டேஷன் எப்படி வாங்குறது, ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர் எப்படி அப்ளை பண்ணுறது இதெல்லாமே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ப்ரஷஸையும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா பேசிக் மேக்கப் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல தெளிவாக புரியும் நான் எப்படி போடுறேன் பண்ணுறேன் அப்படின்றது. அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் முன்னாடியே நான் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து பேசிக்காக தேவைப்படுற மேக்கப் ப்ரஷஸ், மேக்கப் டூல்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ப்ரஷஸ்ஸு. இது ஒரு மேக்கப் சாதாரணமாக பேசிக் மேக்கப் பண்ணுறவங்களுக்கு தேவையான ப்ரஷஸ் இது. அட்வான்ஸ்ட் உங்களுக்கு வேணும், சில பேருக்கு அட்வான்ஸ் தேவைப்படும். அட்வான்ஸ்ட் ப்ரஷஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நான் வேறு வீடியோவில் பண்ணுறேன். இன்றைக்கி பேசிக் மேக்கப் ப்ரஷஸ் எதுன்றதை பார்க்கலாம். முதல்ல முகத்துக்கு தேவையான மேக்கப் ப்ரஷஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டூல்ஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கிற ஃப்ளாட் டாப் ப்ரஷ் அப்படிம்பாங்க. ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் மேலே, ஆனால் புஷ்ஷுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும், மேலே தட்டையாக இருக்கும். இது வந்து ஃப்ளாட் டாப் ப்ரஷ் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஸ்டிப்லிக் ப்ரஷ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுவும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பஞ்ச். இந்த ஷேப்பில் இருக்கிற ஸ்பஞ்ச், தட்டையாக இருக்கிற ஸ்பஞ்சஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த ஷேப்பில் இருக்கிற ஸ்பஞ்ச் 2 பிராண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரியல் டெக்னிக்ஸ், அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொன்று நைக்கா அப்படின்னும் இருக்குது. பட் ரியல் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபவுண்டேஷனே போடாத மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் இது கொடுக்கும். இதை விட நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுதான் இந்த க்ளோஸ்அப்பான ப்ரஷ்ஷு. இது எப்படி ஷேப்பாக இருக்குது பாருங்கள். முகத்தில் இருக்க எல்லா பகுதியிலையும் வந்து நம்ம சுலபமாக பண்ணுற அளவுக்கு இது வந்து ஷேப் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் காமிக்கணும். தண்ணீரை கொஞ்சம் நேரம் காமிச்சு ஒரு 2 தடவை புழிஞ்சு திருப்பியும் தண்ணியில் காமிச்சு புழிஞ்சு அது நல்லா இது டபுள் மடங்கு உப்பிடு. அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை இங்கே ஐ பட்டனில் இங்கே போடுறேன். பேசிக் மேக்கப் வீடியோ நான் பண்ண போகிறேன் காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும். இதுதான் வந்து இந்த 2 தான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு பேசிக்கான டூல்ஸு. இந்த மாதிரி தட்டையான ப்ரஷஸும் இருக்கும். இது நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்ம காலையில் வந்து இது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது வர அந்த கோடாக வேறு இது விழும். ஸோ அதனால் ஒழுங்காக அதை செட் பண்ணுறதுக்குள்ளே இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 2 யூஸ் பண்ணால் கடன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், டக்குன்னு பண்ணிடலாம். 2வது வந்து இது என்னோடய ப்ரிஃபரன்ஸ், சஜஷன். 2மே டக்குன்னு அப்ளை போனோமான் இருக்கும். அவ்வளோ ஈஸியான டூல்ஸ் இது ஃபவுண்டேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்சீலர். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் கன்சீலர் தானே அப்ளை பண்ணோம். இந்த ப்ரஷ் இந்த மாதிரி தட்டையாக இருக்குது பாருங்கள். தட்டையாக இருக்கா, மேலே ரவுண்டாக தட்டையாக இருக்குது. இது வந்து சின்னதாகவும் இருக்கும், இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கும். இதுவும் சிக்மா பிராண்டு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் பார்லேயும் இருக்கும், அதுவும் அஃபோர்டபுள். WetNWild இன்னும் அஃபோர்டபுள். இந்த மாதிரி பிராண்ட்ஸில் இது இருக்கும். இந்த மாதிரி தட்டையாக இருக்கிறதுனால நம்ம கன்சீலர் ஒரு இடத்துல போடுறோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இப்படி தட்டி அதை ஈவன் ஆக்கிடலாம். இந்த டிப்பு ரவுண்டாக இருக்கிறதுனால இந்த டிப்லேயும் எங்கேயாவது ஈஸியாக நம்மளால் கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தட்டையான ப்ரஷ் தான் நான் வந்து கன்சீலருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ காம்பேக்ட்டுக்கு நல்ல பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கிற ப்ரஷ் தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா அப்ளை பண்ணிங்களா, மூஞ்சில் வந்து தேய்க்கக்கூடாது. காம்பேக்டை இப்படி ஊற்றி தான் எடுக்கணும் காம்பேக்டை. ஸோ அதுக்கு வந்து இது சூப்பரான ப்ரஷ். நல்லா பெருசாக உப்பி போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ப்ரஷ் உங்களுக்கு டிப்பில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, ஆனால் உப்பி இருக்கணும். பவுடர் ப்ரஷ் வந்து அப்படி தான் நல்லா பெருசாக உப்பி இருக்கணும். இதுவும் வந்து சிக்மா தான். சிக்மா என்னோடய ஃபேவரட் பிராண்ட், அதனால் நான் நிறைய சிக்மா தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுன்றதை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டூல்ஸ் வச்சுன்றதை நான் காமிச்சிருக்கேன். அதை இங்கே போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஷ்.
ப்ளஷ் வந்து நீங்கள் இப்போ ஆஃபீஸ் காலேஜுக்கெலாம் வந்து பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வெளியில் போகும்போது ப்ளஷ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ஒரு சின்ன கலர் தெரிகிற மாதிரி. ஒரு கலர் லைட்டாக மூஞ்சில் இருக்கும்போது அது ரொம்ப அழகாக தெரியும், பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால் லைட்டாக அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். மேரேஜ்க்கு போகும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், மற்றபடி வெளியில் சும்மா ஷாப்பிங்கில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் ப்ரஷ்ஷு. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தின் பிரிசில்ஸ் தான் இதுக்கு. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எவ்வளோ மேலே பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது, கீழே திக்காக இருக்குது, ஆனால் நல்லா அப்படியே விரிஞ்சு அழகாக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா கம்மி ப்ராடக்ட் தான் எடுத்துக்கும். கம்மி ப்ராடக்ட் எடுத்து கரெக்டான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரஷ் இருக்குது. இதுவும் சிக்மா தான். இந்த மாதிரி நான் சொன்ன பிராண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, Colorbar, WetNWild, ELF, இதெல்லாமே வந்து ரொம்ப பட்ஜெட் பிராண்ட்ஸு, நல்லாயிருக்கும். மேக் வேணும்னா கூட வாங்கலாம். ஆனால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோன்னு அவசியம் இல்லை. என்னோடய சஜஷன் இந்த 3 பிராண்ட்ஸுமே வந்து சூப்பர் குவாலிட்டி ப்ரஷஸ் தான். WetNWild நான் வந்து இங்கே போடுறேன், என்னென்ன பிராண்ட்ஸு நீங்கள் போட்டுருந்தேன். இதான் வந்து முகத்துக்கு தேவையான பேசிக்கான ப்ரஷஸ். ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர், ப்ளஷ். இந்த 4 ப்ரஷஸ் பேசிக்கான முகத்துக்கு தேவையான ப்ரஷஸ். அடுத்தது ஐஸ்க்கு போகலாம். அடுத்தது கண்களுக்கு இந்த 3 ப்ரஷஸை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் பார்க்கலாம். ஐப்ரோஸ் வந்து டைரெக்டாக பென்சில் யூஸ் பண்ணுறது கரெக்டே கிடையாது. ஏன் அப்படின்னா அப்படியே திக்காக பட்டையாக ஆர்டிஃபிஷியலாக தெரியும் ஐப்ரோஸ். அதனால் டைரெக்டாக பென்சில்லேருந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஐப்ரோ பென்சில்லேருந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு ப்ரஷ்லேருந்து அப்ளை பண்ணும்போது தான் ஐப்ரோஸ் நேச்சுரலாக தெரியும். எப்போவுமே மேக்கப் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ ப்ளஷ் எதுவாக இருந்தாலும் ஒரு நேச்சுரலாக தெரியணும். அதுதான் வந்து முக்கியம், அதுதான் மேக்கப். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள் ப்ரஷ் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா தட்டையாக இருக்குது, புசு புசுன்னு இல்லை, தட்டையாக இருக்குது, ஆங்கிள்டாக இருக்குது பாருங்கள், ஒரு சைடு ஆங்கிள். இது வந்து ஐப்ரோஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆங்கிளில் இருக்கிறதுனால அழகாக அந்த ஐப்ரோ பென்சிலில் தொட்டு ஷேப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும் உங்கள் ஐப்ரோஸ்க்கு. அடுத்தது இதை வச்சு ஐலைனர் கூட அப்ளை பண்ணலாம். உங்கள் ஐ பென்சில் இல்லை வந்து காஜல் இதெல்லாம் வச்சு இப்படி அழகாக ஐ பென்சிலில் கூட இதை அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ ஷேடோஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரஷ்ஷு, இது ஒரு ப்ரஷ். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா தட்டையாகவும் இருக்குது, லேசாக புசு புசுனும் இருக்குது, ரவுண்டாகவும் இருக்குது. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புசு புசுன்னு இருக்குது. இப்போ க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன் 2 ப்ரஷ்ஷையும். இப்போ இந்த ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு ஐ ஷேடோஸ் வந்து மேலே இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு, ஐப்ரோ கீழே வந்து ஹைலைட் பண்ணுவோம்ல இங்கே, அப்புறம் உள்ள இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரஷ் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ப்ரஷ்ஷு. இப்போ இந்த புசு புசுன்னு இருக்குது பாருங்கள், ரவுண்டாக புசு புசுன்னு. இது வந்து இப்போ 2வது கலர் ஏதாவது போட போகிறீங்க வந்து நான் பிங்க் கலர் போட்டிருக்கேன். அது போடுறதுக்கு லைட்டாக அப்படி போட்டு லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2வது ப்ரஷ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் போட்டால் அப்படியே குழப்பிடும் எல்லாமே. ஸோ அதனால ஒரு 2 ப்ரஷ்ஷு பேசிக்காக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டையாகவும் ஒன்று வந்து புசு புசுன்ட்டு இருக்கிற மாதிரியும். ஸோ இதுதான் ப்ரஷ்ஷஸ். லிப் ப்ரஷ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளா பர்சனலாக தான், நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தபோது லிப் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவேன். முன்னொருத்தவங்களுக்குன்னும் போது அதை யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நம்ம பர்சனலாக மேக்கப் போடுத்தும் போது நம்மளுக்கு அது தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட் லிப்ஸ்டிக்கு லிப் க்ளாஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிப் ப்ரஷ்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் பேசிக்கான ப்ரஷஸ்ங்க. இது வந்து ஏன் ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதுக்கு மெயின் ரீசனே வந்து கை சும்மா எல்லாத்துலேயும் தொட்டுட்ருக்க முடியாது. ப்ரஷஸில் போடுறோமா கிளம்புனோமான்ட்டு இருக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் இந்த மேக்கப் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். நான் உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே போடுறேன். பிராண்ட்ஸும் இங்கே நான் போட்டிருக்கேன். அந்த பிராண்ட்ஸ் நைக்காவில் கிடைக்குது, நைக்காவோட வெப்சைட் லிங்க் போடுறேன். என்னோடய ப்ரஷஸ் எந்த பிராண்டுன்றதும் நான் போடுறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.